குச்சி நடிக்கிறோம். யோசிச்சுப்பா 2 குக்கையில 3 குக்கையா இருக்காதான் அந்த சர்வீஸ் அதே அவங்க அந்த சர்வீஸ் எதுக்கு மாசம் ஆமா அவர் ஒண்ணுனாதான் இன்னும் ஜாலியாக இந்த மாதிரி ஜாலியாக ஏதாச்சும் ஒன்று கன்வெர்ட் ஆகி அவங்களே கன்ஃபியூஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. சீரியஸாக இருக்கணும் நான் டைமிங் கண்டென்ட் வேண்டாம். அதான் அவங்க சொல்லிதான் செகண்ட் செட் நல்லா ஸ்டாண்ட் அங்கே வச்சுருங்க. என் பேக்கில் எப்போவுமே கிடக்கும். இல்லை எனக்கு அதை யோசிச்சுதான் என்ன ஆச்சுன்னா முன்னாடி வந்து இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஜியோன் க்ளோஸ் ஸ்பேஸ் வச்சு இவர் ஆக்சுவலாக வாழ்ந்த மாதிரி செஞ்சு என்ன ஜெயிச்சிருக்காரு. சொல்றதை கேட்கல, இப்போ சொல்றதை கேட்குறாரு. வழி இல்லை அப்படின்ற மாதிரி. அதான் இந்த மாதிரி ஆடி இருந்தீங்கன்னா ஒன்றுமே அடிச்சிருக்கேன். ரொம்ப செட் ஆகாது. சுத்தியோடு எடுத்து ஒன்று இந்த பேட்டு படந்து நீங்களே 4 6 எடுத்ததுல வாங்கிதான் தெரியுங்க 6 அடிச்சாங்க. அதனால் ஒன்றே ஒன்று என்ன பண்ணுறேன்னா அவர் பிம்பிளை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதை நீங்கள் ஆட மாட்டேங்கிறீங்க. இது வைக்கிறதே நீங்கள் ஆட மாட்டேங்கிறீங்க. அதை ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடிக்காது. அது ஆடணும் ஈஸியாக. அது டிசைன் ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் அதை ஈஸியாக போல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா. 400 எக்ஸ்ட்ரீமில் பிம்பிளில் தள்ளலாம் ஈஸியாக நீங்கள் மாட்டுறாங்க. அது ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இது டஃப் தான். இவர் ஒரு நல்ல பிளேயர். ஒரு டிசைடர் டிசைட் நல்ல ஷாட். இதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபேர். தப்பு. ஏன்? ஆமாம், நல்ல ஷாட் அடிக்கும்போது ஆமாம் பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணான். அங்கேதான் அடிப்பான எக்ஸ்பெக்டிங் வந்து இவர் பேக் அண்ட் நல்லா ஸ்ட்ராங். எப்படி சொல்றதுன்னா எயிட்டாலா பண்ணிட்டார். ரிவர்ஸ் கண்டிப்பாக 5 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ அந்த 5 பாயிண்ட் அவங்களுக்கே வெறுப்பாயிடும். இல்லை 400 அடிக்கணும். இவரோட 400 எக்ஸ்ட்ரீம் பண்ணலாம் கஷ்டம்ல. அவ்வளோதான் முடிஞ்சு. அவனுக்கு தெரியும் அவன் கொஞ்சம் தேவைப்படுறப்ப அங்கே அடிப்பான். திருப்பி இங்கே தான் அடிப்பான். அவ்வளோதான்.